வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில் நாம் ரொம்ப சுவையான அதே சமயம் சுலபமான ஒரு புளிக்குழம்பு செய்முறை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நேரடியாக செய்முறைக்குள்ளே போயிடலாம். இந்த புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயில் கடுகு, வெந்தயம், சீரகம் கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்து இப்போ தாளிச்சுக்கலாம். நாம் கடுகு சீரகமெல்லாம் பொரிய ஆரம்பித்த பிறகு நாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு இதில் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயத்தோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு கூடவே நறுக்குன ஒரு தக்காளியையும் சேர்த்து இப்போ வதக்கிக்க போகிறோம். தக்காளியோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நாம் மூடி வச்சு இந்த தக்காளியை வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. தக்காளியை லேசாக மசிச்சு விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே 200 கிராம் நறுக்கின பூசணிக்காயை சேர்த்துக்கிறேன். பூசணிக்காயை அந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நாம் ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்க போகிறோம். பூசணிக்காயை ஒரு 3 நிமிஷம் வேக வச்ச பிறகு இந்த பூசணிக்காயோட புளிக்குழம்புக்கு தேவையான மசாலாக்களை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, இந்த 3 சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளியை உப்பு சேர்த்து கரைச்சி அதையும் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணீரும் சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்பு கலவையை நாம் மூடி வச்சு மறுபடியும் வேக விட போகிறோம். மசாலாவோட பச்சை வாசனை போய் பூசணிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பூசணிக்காய் குழையாமல் சரியான பதத்தில் வெந்திருக்கு. இப்போ உப்பு சரி பார்த்துட்டு கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணுன்னா பிரமாதமான பூசணிக்காய் புளிக்குழம்பு தயாராகிரும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.